இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சீட் கிடைத்தவர்கள் ஜூலை 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை கல்லூரிகளில் சேரலாம் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக மாணவர் சேர்க்கையை சென்டாக் நிறுத்தி வைத்திருந்தது. கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ள ஒரு மாணவருக்காக 7080 மாணவர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீட் அல்லாத படிப்புகளில் சீட் ஒதுக்கீடு பெற்றவர்கள் அலாட்மெண்ட் கடிதத்தை டவுன்லோட் செய்து கொண்டு கல்லூரிகளில் சேரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நிறுத்தி வைக்கப்பட்ட முதற்கட்ட கலந்தாய்வு மாணவர் சேர்க்கையை மீண்டும் சென்டாக் துவங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. சீட் கிடைத்த மாணவர்கள் தங்களுடைய லாகின் மூலம் நுழைந்து டேஷ்போர்டில் அலாட்மெண்ட் கடிதத்தை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதற்கட்ட கலந்தாய்வில் சீட் கிடைத்த மாணவர்கள் தங்களுடைய அலாட்மெண்ட் கடிதத்தை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இடம் கிடைத்த மாணவர்கள் ஜூலை 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் அனைத்து ஒரிஜினல் சான்றிதழ்கள், கல்வி கட்டணம், அலாட்மெண்ட் கடிதத்துடன் சீட் கிடைத்த கல்லூரி முதல்வரிடம் ரிப்போர்ட் செய்து கல்லூரியில் சேரலாம் என்றும், வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணி வரை சீட் கிடைத்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்பு, ஜாதி சான்றிதழ் டேஷ்போர்ட் வாயிலாக 16ஆம் தேதி 3 மணி வரை டேஷ்போர்ட் வாயிலாக குறைகளை தெரிவித்து இணைக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு 0413 265557 265557 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.